நெய்ச்சோறுனாலே எல்லாருக்கும் பிடிக்குங்க. எனக்கு பாய் வீட்டு நெய்ச்சோறு மாதிரி வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதே மெத்தடில் செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பராக வரும். வருன்ற நம்பிக்கையில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். நான் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பாதி அன்னாச்சிப்பூ, ஒரு பிரியாணி இலை வச்சுருக்கேன். வெங்காயம் 2, தக்காளி 2, கொத்தமல்லி, புதினா, காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாவை கீறிட்டு வச்சுக்கோங்க. 3/4 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் நெய்யும் கலந்து சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளையாக போட்டு தாளிச்சிடலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் 1-2 அரைச்சி போட்டிங்கன்னா அந்த சாப்பாடு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த சாப்பாடு நல்லா வெள்ளையாக பஞ்சு போல் வரும்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்கிட்டு தயிரையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நம்ம இப்போ சேர்க்கக்கூடாதுங்க, தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அதுதான் அந்த சாப்பாடோட ஸ்பெஷலே. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு 10 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. அரிசி 1:1 1/4 அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு மூடி போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சாப்பாடு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிம்மில் போடணும். மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் சாப்பாடும் தண்ணியும் சமமாக வர அளவுக்கு அடுப்புலேயே வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு இதுக்கு மேலே வெயிட் வச்சுருங்க. தம் போடும்போது சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் மனமும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா பாய் வீட்டு ஸ்பெஷலான நெய்ச்சோறு பொழுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது கூட சிக்கன் குருமா, மட்டன் குருமா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். 65 பொரிச்ச கறி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே அருமையாக இருக்குங்க. நான் இதுக்கு சிக்கனில் வெள்ளை குருமா தான் செஞ்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நெய்ச்சோறு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே எவ்வளோ சூப்பராக மணமாக வந்திருக்கு பாருங்கள். சகர் நேரத்தில் காரம் இல்லாமல் சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.